நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இதா புகழ்நிதி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் எதற்காக மறைமுகமா டெல்லிக்கு போகணும், எதற்காக நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கணும், அவரை கூப்பிடுறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற வகையில தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க. நீங்க எங்க கூட்டணிக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா உங்களுடைய தலைமை பொறுப்பையே மாத்தக்கூடிய அளவுக்கு நாங்க எங்க கிட்டதான் உங்க கட்சியினுடைய பொறுப்பு எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிற வகையில தான் செங்கோட்டையன் அவர்களை திருப்பி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பகிரப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கூட்டணி அமைக்கிறதுனா தேர்தலுக்காக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறதுக்காக அமைக்கிறது தான் தேர்தல் கூட்டணி. கூட்டணி அமைக்கிறதுக்கு முந்தையே இது அது அவன் இவன் இப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி பேசிக்கிட்டு இருக்கிற ஓட்டையும் சிதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டு யாருகிட்ட கொடுக்க போறாங்க எவர்கிட்ட கொடுக்க போறாங்க அதெல்லாம் ஒன்றும். அதான் நான் சொன்ன துவக்கமே தப்பு, ஆரம்பமே பொய், எல்லாம் நாடகம் நடிப்பு, எல்லாத்தையும் உதைச்சி தூளாக்கிட்டு பிஜேபியினுடைய ஆசை என்ன, பாரதிய ஜனதாவுடைய ஆசை என்ன தெரியுமா? ஆட்சிக்கு வரும் திமுகவுக்கு நல்ல பேர் இருக்கு, முதல்வரை மகளிர் எல்லாம் ஆதரிக்கிறாங்க, இந்த நேரத்துல அங்க போயிட்டு தனியாலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, இவனுங்களெல்லாம் உடைப்போம், உடைச்சி கடைசி நேரத்துல ஒரு 100 கோடி 200 கோடியை கொடுத்துட்டு எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்ற அந்த வசனத்தை பேச வச்சு, டைலாக் தான் அது, அந்த டைலாக்கை பேச வச்சு எல்லாரையும் ஒன்னாக்குவாங்க. தேர்தலுக்காக ஒன்னாக்கிட்டு பிஜேபியினுடைய ஆசை என்னன்னா ஆட்சிக்கு வருவோம் வரமாட்டோம் இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு 20-25 பேர் போய் அவனுக்கு உக்காந்துடணும், அதுக்கு பிறகு நாங்க எதை வேணாலும் பார்ப்போம் என்கின்ற அளவிற்கு பாசிசம் உள்ளே நுழைய, காவிகளின் அந்த கூட்டம் உள்ளே நுழைய திட்டம் போட்டு செயல்படுறாங்க. இதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை பற்றியோ நாங்கெல்லாம் அதுக்காக தான் கூடியிருக்கோன்றதுலாம் கிடையாது. இது ஒட்டு மொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படும், விரட்டி அடிக்கப்படும். நீங்க பாருங்க, இப்போ நயினா நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போறதாக தகவல்கள் வந்திருக்கு. அவர் எப்பவுமே பேசும்பொழுது அன்போடு அன்போடுன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுவாரு. அதனால ஸ்டாலின் அவர்கள் கூட அன்போடு அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டமா விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திமுகவையும் சரி மற்ற எதிர்கட்சிகளையும் விமர்சிப்பாரு. இனிமே அந்த மாதிரியான விமர்சனங்களும் சரி, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட பெரிய அளவுல இவர் பேச போறது கிடையாது, பாஜக இன்னும் கீழே தான் போக போகுது, இப்படி சில செய்திகள் வருது இல்லையா? அது நியாயமான கருத்துக்களா, இல்ல நயினா நாகேந்திரன் அவர்கள் அரசியல் செய்யறது அண்ணாமலை அவர்களை விட நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அண்ணாமலையை பத்தியோ நயினார் நாகேந்திரனை பத்தியோ அவங்க நல்லா செஞ்சா என்ன, நல்லா செய்யாட்டி நமக்கு என்ன, நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நயினார் நாகேந்திரனை பிஜேபி தூக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், அதிமுகவில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு அமைச்சராக ஒரு பெரிய பொறுப்புல இருந்த நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இதை நம்ம தூக்கி காட்டினோம்னா அதிமுகவுடைய இருக்கக்கூடிய தலைவர்கள்ல கொஞ்சம் பேரை இவர் பக்கம் இழுக்கலாம் அவர் பக்கம் இழுக்கலாம்னு குழப்பத்தை உருவாக்கவும், ஓட்டு கொஞ்சம் ஏதாவது ஏடிஎம்கே கூட்டு வருமானு பாக்குறதுக்காகவும் பிஜேபி பிளான் பண்றாங்க. இந்த இடத்துல அண்ணாமலையோ மற்றவர்களோ என்ன பண்ணுவாங்க, பிஜேபி எது சொன்னாலும் இப்ப அமித்ஷா கூட்டு சொன்னா எல்லாம் காலையிலே விழுந்து கிடப்பாங்க. இந்த நிலைகள்ல அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அதுதான் நாம் புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியணும். ஒரு நாளைக்கு ஒரு தந்திரம், ஒரு நாளைக்கு ஒரு திட்டம். இந்த திட்டம் தந்திரம் எல்லாம் சதி திட்டமாக வெளிப்படையா வெளியில வந்துடுது. இவர் சொல்லட்டினா கூட இவர் சொல்லிடுறாரு, இவர் சொல்லட்டினா கூட அவர் சொல்லிடுறாரு. ஆக வெளிப்படையாக இவர்களுடைய சூழ்ச்சிகள், இவர்கள் நாடகங்கள் எல்லாமே தெரிய வருது. அரசியல் ரீதியாக பார்த்துக்கிட்டு இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு போகும்பொழுது நயினாராக இருந்தாலும் சரி, அது 420 மலை என்று சொல்லப்படுகிறாலும் சரி, யாராக இருந்தாலும் மக்கள் மன்றத்துல இதை கொண்டு போறாங்களா என்ற கேள்விகள் முக்கியம். இவங்க 2 பேருக்கும்லாம் இப்ப வேலை கிடையாது. பிஜேபி செய்துகிட்டு இருக்கிற மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 200 சீட்டுக்கு மேல் வெற்றி பெறும். விஜய் அவர்களுடைய கூட்டணியை எதிர்பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காத்துட்டு இருந்தாரு. ஆனா விஜய் அவர்களுடைய டிமாண்ட்ஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கே வீழ்ச்சியாக அமையக்கூடிய அளவுக்கு இருந்ததுனால அது கட்சிக்கே பாதிப்பாக அமையும். அதனால அவருடைய
கூட்டணிக்காக காத்திருக்காம பாஜகவோட கூட்டணிக்காக தேடி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த விஜய் அவர்களுடைய கூட்டணியை வந்து எதிர்பார்த்திருந்த அதிமுகவினுடைய நிலையை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அப்படி அவங்க உண்மையாவே எதிர்பார்த்து இருந்தாங்களா? நடிகர் விஜய் முதலாக வாழ்க்கைக்கு வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சீன் நடக்கிற மாதிரி முதல் காட்சி ஆரம்பிச்சிருக்கு. முதல் காட்சி ஆரம்பிச்ச உடனே டைலாக்குக்கு வேண்டிய வசனங்களையும் எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி டெலிவரி பண்ணணும்ன்றதையும் டைரக்டர் யார் செஞ்சாங்கலாம் நமக்கு தெரியாது. அவர் ஒட்டுமொத்தமா மக்களுக்காக பொதுமக்களுக்காகன்ற அந்த உணர்வோடு வந்த மாதிரியே தெரியாம அப்படியே ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் செய்யற நடிகர் மாதிரி வந்தாரு. அவர் பாட்டு பேசினாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவருடைய கற்பனைகள்லாம் அவருக்கு விருப்பம், அது அவர் சார்ந்தவங்களுடைய விருப்பம். ஆனா ஒண்ணு உறுதி, தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ தமிழுக்காகவோ நல்லது விதமாக நீங்க இதுக்கு முந்தைய இறங்கி பல்வேறு பணிகள் செஞ்சிருக்கலாம், பல்வேறு நிலைகள்ல இறங்கியிருக்கலாம். எதுக்கும் வரல. நான் ஒரு ஆக்டர், என்னை பார்க்கறதுக்கு கூட்டம் வரும், அதனால நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு அவரு போலாம். அவரை பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம இழுத்துக்கலாம்னா இவன் எப்படி இழுத்துக்குவான் அவரை? ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயனுடைய நோக்கம் என்ன? நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பேன், நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்ட்டு வந்திருக்கிற ஆள்கிட்ட ஏற்கனவே முதலமைச்சராகிறவர் போய் எப்படி அங்க போய் நிற்பாரு? அதனால அதிமுக அதன் பின்னால போகுது வருதுலாம் சொல்ல முடியாது. இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தாலும் கூட விஜயை வந்து பயன்படுத்திக்க வேணா இவர் விரும்பலாம். ஆனா விஜய் இவங்களை பயன்படுத்திக்க விரும்பலாம். யாரு மேல யாரு டிக்கெட் ஆக்கி ஏற போறாங்கன்னா நமக்கு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அது அவர்களுடைய சாமர்த்தியம், இவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய தற்போதைய தேர்தல் நிலவரத்தை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி.